தொழிலுக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுடைய நியூமராலஜி தான் பேசு. நம்மளுடைய பெயரை வாசிக்கும் போது அது என்ன சொல்றேன்னா பெயர் விளங்கும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. புரியுதுங்களா? பெயர் விளங்கும். பெயர் அவங்க பேர் விளங்குதுப்பா. அவங்க பேர் விளங்குதுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். பேரும் புகழும் வாங்குறாங்க. பணம் பதவி புகழ் அப்படிங்கிறது வந்து நம்ம பெயர்ல தான் இருக்கு. அதுக்கு வந்து நியூமராலஜி பார்ப்பேன் கண்டிப்பா. யாரெல்லாம் நம்ம கிட்ட ஜாதகத்தை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நியூமராலஜி பார்ப்பேன். நியூமராலஜி படி அவங்களுக்கு மாற்றி தருவேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஸ் கணேசன் வந்தார். கணேசன் ஒருத்தர் வந்ததையும் அவருக்கு பேரை பார்த்து சரியில்லை. அவருக்கு வந்து லக்னத்து இப்போ வந்து நாங்கள் நம்பரை எடுத்து வைப்போம். லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடமும். 2ஆம் இடம்னா வருமானம், 11ஆம் இடம்னா லாபம். இந்த 2 இடத்துல இருக்கிற நம்பரை எடுத்து தான் அவங்களுடைய பேர்ல நம்பரை வைப்போம். அந்த நியூமராலஜி படி நம்பர் வைக்கும் போது அவங்களுக்கு ஜி மட்டும் தான் சேர்த்தி கொடுத்தேன். இது பெங்களூர்ல ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிங்கிற பேர் மட்டும் சேர்த்தி கொடுத்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கிறாரு. என்ன பண்றேன்னா வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் பார்ப்பேன், 2வது நியூமராலஜி பெயர் பார்ப்பேன். இது 2ஐயும் பார்த்து கரெக்டா இருந்ததுன்னா விட்டுருவேன். கரெக்டா இல்லைன்னா இதை மாத்திக்கலாங்க. நீங்க ஒன்னும் இல்லை, நீங்க கெஜெட்ல எல்லாம் போய் மாற்ற வேண்டியது இல்லை. நீங்க உங்க ஒரு நோட்டு போட்டு எழுதினாலே போதும். அது எழுதினாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து தொழில், சுய தொழில்னாவே லக்னத்துக்கு 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கணும், அவர் வாங்கிய சாரத்தை பார்க்கணும், அவர் உட்கார்ந்து இருக்கிற வீடை பார்க்கணும். இதை 3ஐயும் பார்க்கும்போது அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா அவங்கவுங்க தொழில் ஜெயிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு கொடுக்கலாம். அதுல யோகாதிபதி 4 எடுத்து கொடுத்து அந்த 10ஆம் அதிபதியின் கோவிலுக்கு போக சொல்லி அங்க போய் உணவு தான பரிகாரம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவை அங்க கோயில போய் பரிகாரமா பண்ண சொல்லுவேன், தானம் பண்ண சொல்லுவேன். தானம் பண்ண 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 அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க தொழில் ஜெயிச்சிருது. பிளஸ் அதுல என்ன பண்ணுதுன்னா எண்களே வாழ்க்கையின் கண்கள். எண்களை பொருத்திடுறதுல நியூமராலஜியை பொருத்திடுறோம். எண்கணிதம், நியூமராலஜி, எண்கணிதம் 2 ஒண்ணுதான். நியூமராலஜி வாஸ்து ஜோதிடம் 3மே பின்னி பிணையப்பட்டது. இதெல்லாம் கலந்ததுதான்.